வணக்கம், நான் விஜயகுமார். ஃபயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆப்ஷன் செயினில் ஜஸ்ட் பார்த்துருவோம் என்னென்ன ஸ்ட்ரைக்குன்ட்டு. 17,550 சிஇ வந்து 150 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் 17,850 பிஇ வந்து 165ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம இது ரெண்டையும் எடுத்துக்கலாம் வாட்ச் லிஸ்ட்டில். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் 145 ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் வாட்ச் லிஸ்ட் நான் உங்களுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து 145 ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் எடுக்கலைங்க. அண்ட் இந்த சார்ட் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு லர்னிங் வீடியோவாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ். மார்னிங் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லைன்ஸ் எல்லாமே வந்து இங்கேருந்து தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். டெலிகிராமில் என்ன கொடுத்தோன்னா அதை வந்து இங்கே லைன்ஸாக ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருந்து தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டை இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே, மார்னிங் 145 ஸ்ட்ராட்டஜியில் இன்கேஸ் யாராச்சும் இந்த கேண்டில் 11:15க்கு பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இதில் யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 10-15 பாயிண்ட்ஸ்க்காக போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டோட வெளில வந்திருப்பீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அது போகல, 205க்கு மேலே போகவே இல்லை. பார்த்தீங்களா, இந்த 205 எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான இதுவாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இட் கேம் டவுன் டு 110. ஓகே, ஸோ 110க்கு அப்புறமா வந்து திரும்ப இட் வெண்ட் ஆஃப். இட் ஃப்ளைட் ஆக்சுவலி, வெண்ட் ஆஃப்லாம் இல்லை, பறந்துட்டான். பட் எனிவே இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணாதவங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். இதுதான் தேர்ஸ்டேஸில் இருக்கக்கூடிய சிக்கல். ஓகே, என்ன ஒன்றுமே நடக்கல, மார்னிங் மூவ்மெண்ட்டே இல்லை சுத்தமாக, இப்படியே இருந்தது பாருங்கள். ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 700 to 650. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஜஸ்ட் 50 பாயிண்ட் ரேஞ்சில் நம்ம கண்டிப்பாக டார்கெட் கொடுக்காது. அதனால தான் நான் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிட்டேன், 145 ஸ்ட்ராட்டஜி பண்ணல. அண்ட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணதுக்கு காரணமும் அதுதான், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் நான் எங்கே ட்ரேட் எடுத்தேன்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, 650 பிரேக் பண்ணி 640 கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதோடைய ஃபால் வந்து அப் டு 540. இது எங்கேயுமே நடுவில் சப்போர்ட் கிடையாது. அதனால் தாராளமாக வந்து இங்கே எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஓகே, இந்த கேண்டில் வந்து பிரேக் டவுன் ஆச்சு, ஆனால் இங்கே என்ட்ரு ஆகலை நான். ஏன்னா அது க்ளோசிங் எங்கே கொடுப்போம்னு எனக்கு தெரில. எனக்கு காலையில் இதே மாதிரி தான் இப்படி கீழே வந்தது, உடனே அடுத்த கேண்டிலே திரும்ப மேலே போய் நேராக மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எதனா ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் டைம் வேறு 2:30. ஸோ அப்போ வந்து என்னென்னா இந்த எஃப்ஐஎஸ்லாம் உள்ளே வந்துடுவாங்க அதிகமாக. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஆட்டத்தை கொஞ்சம் ஆடுவாங்க. அதனால் நம்ம அவங்களோட சண்டை போடுறதெல்லாம் முடியாது. ஸோ அவங்க என்ன வைக்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி இதோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 17,650க்கு கீழே தான் நடந்தது இந்த கேண்டில், அதாவது 2:30க்கான கேண்டிலில். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அது இன்கேஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து உள்ளே போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 17,670க்கு மேலே கொண்டு போய் வச்சுருந்தாங்கன்னா ஐ வுட் ஹவ் நாட் டேக்கன் த ட்ரேடு. ஓகே, வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் பிரேக் டவுன் ஆகிற வரைக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி க்ளோசிங்கே இந்த பிளேஸ்க்குள்ளே தான் ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பனிங்கில் வந்து நான் இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டேன். 17,675 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு அங்கே போச்சுன்னா என்னுடைய பொசிஷன்ஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் 17,640க்கு கீழே வந்து நான் என்ட்ரு எடுத்தேன். சரிங்களா, அது கீழே இந்த கேண்டில் பாஸ் ஆகும்போது ஐ ஹவ் ஸ்டார்டட் மை என்ட்ரி. ஓகே, ஒரு நல்ல ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணேன் இதில். இங்கேருந்து இது வரைக்குமே நான் கேப்சர் பண்ணேன். ஸோ ஒரு நல்ல ட்ரேடாக தான் இருந்தது அது. பொசிஷன்ஸ் காட்ட வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா வேறையும் சில ஃபியூச்சர் ட்ரேட்ஸ் எல்லாமே இருக்குதுல. அது காட்டும்போது என்னென்னா சில பேருக்கு அதை பற்றின சந்தேகங்கள்லாம் வருது. அந்த ட்ரேடை எப்படி எடுத்தீங்க, அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்றதெல்லாம். அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யூஎஸ்டி ஐஎன்ஆர் கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஓகே, தனியாக எனக்கு மெசேஜ் பண்ண வேண்டாம், அதாவது மெயிலில் அனுப்ப வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நானே இன்னும் டெஸ்டிங்கில் தான் வச்சுருக்கேன். ஓகே, அது இன்னும் ரிசல்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வரல. அது வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, யூ நோ நீட் டு வரி அட் ஆல். நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் இந்த சேனல் பாஸ். ஓகே, எதையுமே வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, எல்லாருமே சேர்ந்து வளரணும் அப்படிங்கிறது தான் நம்ம மோட்டோ.
ஓகே, அதனால நீங்கள் வந்து என்னை நம்பலாம், தைரியமாக நீங்கள் இருக்கலாம். நோ நீட் டு வரி அபவுட் தோஸ் திங்ஸ். அண்ட் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து புது ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க. வேறு நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள். பாப் ஆஃப் சாட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜி அவர் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா, சரி மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தவங்க எல்லாம் நாளைக்கு அந்த புது ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நாளைக்கு அதில் ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா நாளைக்கு அடுத்த ஸ்ட்ராட்டஜி. கன்சிஸ்டன்சி இருக்காது. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் 85% அக்யூரசின்னு சொல்கிறோம்னா 100 ட்ரேட் நீங்கள் இதில் எடுத்தீங்கன்னா தான் அந்த 85% உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, லாஸ் ஆகிற அன்னைக்கு பூரா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருந்துட்டு ப்ராஃபிட் ஆகிற அன்னைக்கு நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அது கிடைக்காது இல்லைங்களா? அதுதான் வந்து இப்போ இருக்க கன்சர்ன். ஸோ தயவு செய்து நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ண. அதனால தான் நானே வந்து இந்த 30 days வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலே தான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வேறு எதையுமே உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து டைவர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேறு கண்டென்ட்டை பற்றிலாம் எதுவுமே பேசாமல் இருக்கேன். ஓகே, பட் எனிவே இந்த சாட்டர்டே சண்டேல சில இன்னும் எஜுகேட்டிவ் வீடியோஸ் கொண்டு வரேன், அதில் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, அதில் ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜியும் எடுத்துன்னு வரேன். ஸோ அது கற்றுக்கலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இந்த 145 அண்ட் 325 இது ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நாளைக்கு 325 எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஈவினிங் வந்து நான் டெலிகிராமில் வழக்கம் போல் மெசேஜ் பண்ணுறேன், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத. நீங்கள் அதுக்கேற்ற போல் உங்களுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்சல்யூட்லி உங்களுக்கு வேறு வியூ இருந்ததுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு நார்மலாக ஃப்ரைடே வந்து ட்ரேட் கிடைக்காது. மார்னிங் ப்ரீமியம் டிக்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுங்க. அப்படியே கிடச்சதுனாலும் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஜாஸ்தி ஸ்கோப் வச்சுக்காதீங்க. இன்றைக்கி எப்படி நடந்தது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நடக்கும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தென் சைனிங் ஆஃப். See you tomorrow with another amazing video. Take care. Bye. Thank you.